guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் காடையை வச்சு ஒரு காரசாரமான காடை 65 தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காடை 65 பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg காடை எடுத்து கட் பண்ணாமல் முழுசாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் இந்த காடைக்கு தேவையான அளவு சால்ட், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தயிர் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா காடையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே காடையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 hour மேரினேட் பண்ண போகிறோம். நீங்கள் வெளியில் வச்சாச்சும் மேரினேட் பண்ணலாம், அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு கூட மேரினேட் பண்ணலாம். மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்ச பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காடையை 1 by 1 எண்ணெயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லே ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது வெளியும் குக்காக இருக்கும், ப்ளஸ் உள்ளேயும் நல்லா குக்காக இருக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது வெளியில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், பட் உள்ளே வெந்திருக்காது. அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம காடையோட 2 சைட்லையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க காடையும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான காடை 65 ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த காடை 65 சாப்பிடும்போது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. நீங்களும் அடுத்த முறை காடை வாங்கினா ஒரே ஒரு முறை இந்த மாதிரி காடை 65 செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.